ஆகவே கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருவருப்பான கழிசடைத்தனமான மிக மிக பிற்போக்குத்தனமான முற்றிலும் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஆர்எஸ்எஸோட இரும்பு பிடிக்குள்ள தமிழக கல்வித்துறை இருக்குது. அவங்க எவ்வளோதான் மறுத்தாங்க, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அரசாங்கம் இன்னும் புத்திசாலித்தனமாக நடக்கணும். ப்ரோ ஆக்டிவாக சிவில் சமூகம் இதை அணுகணும். பிஜேபிக்கு 100% தோல்வியை கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இங்கே ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி தான். இந்த பிரச்சனைக்கான தீர்வு கைது கிடையாது, கைது இல்லைன்னு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு குறித்து அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் பேசிய அந்த பேச்சு அல்லது அந்த சொற்பொழிவு, நடையில் சொல்லப்போனால் சொற்பொழிவு, அது குறித்து இருக்கக்கூடிய இருவேறு கருத்துக்கள். ரெண்டாவது, இந்த பிரச்சனையை அரசு கையாண்ட விதம், அது குறித்தும் இருவேறு பார்வைகள் இருக்கு. முதல்ல அந்த கண்டென்ட்டை குறித்து உங்களுடைய பார்வை, தொடர்ந்து அது அரசு நடவடிக்கை குறித்து பார்வை. கண்டென்ட் அயோக்கியத்தனமானது, ரொம்ப ரொம்ப அருவருப்பானது, அபத்தமானது, பகுத்தறிவுக்கு பொருந்தாதது. சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லக்கூடிய மாணவர்களுடைய விஞ்ஞான மனோபாவத்தை வளர்க்க வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒன்று, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் சாராம்சங்களில் ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது மூடநம்பிக்கையை பேசக்கூடிய ஒரு வேலையை அந்த பேச்சாளர் செய்திருக்கிறார். ரெண்டாவது, மாணவர்களின் மனம் புண்படும்படி, அதாவது மாற்றுத்திறனாளிகளின் மனம் புண்படும்படியாக அவர் பேசியிருக்கிறார். முன் ஜென்மத்து பாவங்களால் தான் அவர்கள் இந்த ஜென்மத்தில் உடல் குறைபாடாக பிறக்கிறார்கள் என்பதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டமான பேச்சு. இது தார்மீக ரீதியில் மாறலாம் மட்டும் இல்லை, சட்டப்படியும் இவை தவறானது. அதனால தான் அவர் மேலே மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் வழக்குகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றன, புகார்களும் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் கீழே அவர் மேலே வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அவர் வயதில் குறைந்தவர், ஒரு இளைஞர். அவர் இந்த அளவுக்கு அபத்தமான கருத்துக்களை, விஞ்ஞானத்துக்கு புறம்பான கருத்துக்களை மாணவர்களுடைய மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பேசியது என்பது மிகவும் கண்டனத்துக்கு உரியது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இது ஆன்மீக சொற்பொழிவு என்பதெல்லாம் அபத்தமான பேச்சு. திருக்குறளில் முற்பிறவி பற்றி சொல்லியிருக்குன்னா, முற்பிறவின்னு அவங்க சொன்னது இவங்க அர்த்தத்தில் கிடையாது, அதனுடைய அர்த்தங்கள் வேறு ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்தையும் குழப்பி வச்சு தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு தன்னை நினைத்து கொண்டு அந்த நபர் பேசியிருக்கிறார். முழுக்க முழுக்க இது கண்டனத்துக்குரியது. இதில் அவர் பேசின அந்த ஸ்பீச்சை அவரோட வீடியோலாம் எடுத்து அவர் அவருடைய யூடியூப்பில் வச்சுருந்து அவர் லீக் பண்ணதால தான், இது பப்ளிஷ் பண்ணதால தான் வெளியில் வந்து, மற்றவங்க யாரும் அதை எடுத்து கூட போடலை. அந்த லட்சணத்தில் தான் நம்முடைய தமிழக கல்வித்துறை இருக்கிறது. ஆகவே உங்கள் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டனத்துக்கு உரியது. தார்மீக ரீதியில் மட்டுமல்ல, சட்ட ரீதியிலும் அது தவறானது என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் அவர் மீது வழக்குகள் எல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றன. பட் கைது நடவடிக்கை வேண்டுமா வேண்டாமா என்பது அது விசாரணை அதிகாரி தான் முடிவு செய்ய வேண்டும். கைது நடவடிக்கையாலெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியும் என்று நான் நம்பவில்லை. அந்த உடனடியாக ஒரு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறது? கைது செய்வதன் மூலமாக அதாவது வழக்குகளை தொடுத்திருக்கலாம். வழக்கு இப்போ கண்டிப்பாக இப்போ கேஸ் நடக்க தான் போகுது. ஆமாம், நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுறதால இந்த பிரச்சனை தீர்ந்துராது. அதாவது இது ஒரு சித்தாந்த ரீதியிலான போர். மதவெறி கருத்து என்பது இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்துத்துவா தாக்குதல் என்பது மிக அதிகமாக மேலோங்கி கொண்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாலேயும் இருந்தது. பட் கடந்த 10 ஆண்டுகளில் மோடி 2014 வந்ததுலேருந்து குறிப்பாக கல்வி நிலையங்களில் மதவெறி கருத்துக்கள், இந்துத்துவா மதவெறியை பரப்பக்கூடிய கருத்துக்கள் எப்படி திட்டமிட்டு வேரூன்றப்படுகின்றன என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். இதில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இதில் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க, இந்துத்துவாவை எதிர்க்கிறாங்க. அதனால தான் 3 தேர்தலாக 14, 19, 24 இந்தியா பூரா வெற்றி பெற முடிஞ்ச மோடியால் தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியல. 2017 14 2 சீட்டு அவங்க அணி ஜெயிச்சது, 18 1, 19 1 ஜெயிச்சது. இந்த முறை மோடி 3.0 தமிழ்நாட்டில் சைபர். பிஜேபிக்கு 100% தோல்வியை கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இங்கே ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஹிந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இதனால தான் அவங்களுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது பிஜேபிக்கு. அவங்க கல்வி நிலையங்களை குறிவைத்து தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 3.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசு வந்த பிறகு மிக மோசமான தாக்குதலுக்கு கல்வித்துறை ஆளாகி இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை ஸ்டாலின் அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் மிகுந்த தோல்வியை கண்ட ஒரு துறை.
தொடர்ச்சியாக இது இப்படி நடந்துகிட்டு இருக்குது. இதில் இந்த நபர் இப்படி பேசியது என்பது வந்து வன்மையான கண்டனத்துக்கு உரியது. இதில் யாருக்கும் மாற்று கருத்து எக்ஸப்ட் பிஜேபி சங்க பரிவாரை சார்ந்தவர்களை தவிர தமிழ்நாட்டில் வந்து வேறு யாருக்கும் அந்த நபர் மகாவிஷ்ணு பேசியதில் தவறு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது வந்து இடதுசாரிகளாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், மதிமுகவாக இருக்கலாம், ஏன் எதிர்முகாமில் இருக்கக்கூடிய பாமக உட்பட இதை கண்டிக்கிறார்கள். ஆகவே கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருவருப்பான கழிசடைத்தனமான மிக மிக பிற்போக்குத்தனமான முற்றிலும் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒரு கருத்து அது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அறிவுள்ளவர்கள் மத்தியில் நிலவ முடியாது. நிச்சயமா. இப்போ நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க, அதாவது அந்த கண்டென்ட்டை பொறுத்தளவில் குறிப்பாக அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரோடு அவர் கொண்ட அந்த விவாதம் இதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அதை எல்லோருமே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது போன்ற பிஜேபி ஆதரவு தளத்தை தாண்டி எல்லோருமே எதிர்க்கிறார். ஆனாலும் கூட இந்த விஷயம் இந்த முற்பிறவி மறுபிறவி அடுத்த ஜென்மம் அல்லது போன ஜென்மம் இதெல்லாம் வந்து இது இந்துத்துவத்திலே உண்டான ஒன்று என்பது போல சித்தரிக்க மூழ்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா மதத்திலையும் இருக்குது. அதை ஏன் வந்து மற்றவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஏன் நீங்க தயங்குறீங்கன்னு சொல்லி பிஜேபி தரப்புல இருந்து அல்லது இந்துத்துவ அமைப்பு அவங்க ரொம்ப பிற்போக்குத்தனமா பேசுறாங்க. இது வந்து ஒரு விஷயத்த நல்ல இஸ்லாத்துல இல்லையா அப்படின்னு கேட்கல. நான் என்ன கிறிஸ்தவத்துல இல்லையா? இஸ்லாத்துல இருக்கலாம், கிறிஸ்தவத்துல இருக்கலாம், இந்து மதத்துல கூட இருக்கலாம். ஆனா எந்த இடத்துல எதை சொல்லி பேசணுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரச்சனை காலாகாலமா இருக்க பிரச்சனை. அதாவது வந்து ரிலீஜியஸ் எஜுகேஷன் வேறு, ஃபிலாசபி வேறு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். தியாலஜின்றது வந்து மத கல்வி, அது வந்து அறநெறி சார்ந்ததான் நீங்கள் அதை சொல்ல முடியாது. நீங்கள் தத்துவம் என்பது வேறு. இப்போ நீங்கள் பிஏ ஃபிலாசபி படிக்க போகிறீங்கன்னா அதில் ஹிந்து ஃபிலாசபி படிப்பீங்க, அத்வைதம் படிப்பீங்க, துவைதம் படிப்பீங்க. சங்கரரை படிக்காமல், ஆதிசங்கரரை படிக்காமல் நீங்கள் ஹிந்து ஃபிலாசபி படிக்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்தியனாக பிறந்த ஒவ்வொருத்தனுமே வந்து இந்து ஃபிலாசபியை ஆதிசங்கரரை படிக்காமல் வந்து அவனால் வந்து எந்த துறையிலுமே வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியாது என்பது தான் உண்மை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஹிந்து ஃபிலாசபியை படிக்கணும். நீங்கள் ஏற்றுக்கலையோ. இன்ஃபேக்ட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஃபிலாசபியை படிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹிந்து ஃபிலாசபி ஆதிசங்கரரை தாண்டி அதை ஒதுக்கிட்டு போக முடியாது. அது வேறு. ஆனால் தியாலஜின்றது மதம் சார்ந்த கல்வி. இப்போ பைபிளை கொண்டு வந்து நீங்கள் ஸ்கூலில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்க முடியாது. நம்ம ஏற்கனவே இதை டிபேட் பண்ணியிருக்கோம். நம்ம ரீகன் பீரியடில் அமெரிக்காவில் வந்தப்போ 1980 வந்து பள்ளிகளில் பைபிளை பாடமாக வைக்கணும் போது அமெரிக்க கல்வியாளர்கள் அதை எதிர்த்தார்கள், கடுமையாக எதிர்த்தார்கள். பிறகு அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அது மாதிரி நீ போய் பகவத்கீதையை பாடமாக வைக்கலான்னா வைக்க முடியாது. இப்போ நம்முடைய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அந்த சூரப்பா அவர்கள் 2020 எடப்பாடி பீரியடில் இந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொண்டு அதை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. பிறகு அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ன்றது வேறு. நீங்கள் அதுவும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் போய் இதெல்லாம் பேசுறதுன்றது வந்து அயோக்கியத்தனமானது. இது வந்து எல்லா மதங்களையும் இருக்குதுன்றது வந்து சரியான வாதம் அல்லது. அது நீங்க எப்படி பயிற்றுவிக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க அது எந்த இடத்துல சொல்றீங்க? அது மட்டும் இல்லாமங்க, முறையா பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வந்து பயிற்சி கொடுக்கறதுன்றது வேற. எவனோ ஒருத்தனை தெருவில் போற கூட்டின்னு வந்து அவன் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு நீங்க எவனோ சுத்தின்னு இருக்கான். உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பள்ளிகளில் வெளியிலேருந்து ஆட்கள் நிறைய பேரை கூட்டு போய் பாடங்களை கற்பிக்கிறாங்க. அது தேவையும் கூட. ஏன்னா பள்ளி ஆசிரியர்களால் பள்ளி மாணவர்களுக்கு இந்த உலகத்தோட இந்த வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யோகா டீச்சர்ஸ் வெளியிலேருந்து போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல்துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து இப்போ வந்து சுற்றுப்புற சூழலை பற்றி மாணவர்களிடம் பேசுவதற்கு அது சார்ந்த அறிஞர்கள் போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு வந்து தற்காப்பு கலை பற்றி வெளியிலேருந்து போய் பாடம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் அதாவது அந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு வெறும் பாடப்புத்தகத்தில் இருக்கிறத மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோட கைடன்ஸ் மட்டும் பத்தாது. வெளியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் போகணும். ஆனால் அவங்க யார் என்னன்ற பின்புலமும் அவங்க தங்களுடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணாதவங்களாகவும் இருக்காங்களான்னு செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணி அவங்கள ஃபில்டர் பண்ணி அனுப்புறது தான் கவர்மெண்ட்டோட வேலை. இந்த மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி கேரக்டர்ஸை கொண்டு போய் நீங்கள் உள்ளே விடுறது, அதுவும் அவன் வந்து 1 லட்ச ரூபா அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்தான்றாங்க, 2 ஸ்கூலுக்கும் டொனேஷன் கொடுத்தான்றாங்க. அவன் மந்திரியெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கான். மகேஷ் உட்பட, அன்பில் மகேஷ் உட்பட மந்திரிகளை பார்த்துருக்கான். முதல்ல இந்த நபரை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் பேச அனுப்பியது யார்? நம்ம அதை தான் முக்கியமாக. அவன் என்ன சொல்கிறான், அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவனை சேலஞ்ச் பண்ணும்போது நீங்கள் என்ன சிஇஓட பெரிய ஆளான்றான். ஒரு கேள்வி அவர் தெளிவாக கேட்குறாரு, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க என்னை பேச. ஆமாம், நிச்சயமா. அப்போ இதுக்கு வந்து அன்பில் மகேஷ் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். இந்த நபரை, அந்த மகாவிஷ்ணுவை பற்றி குறை சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். இது எப்படி நடந்தது? ஆனால் தலைமை ஆசிரியர் கூட்டமைப்பு தான் சொல்லுவாங்க. தலைமை ஆசிரியரை நீங்கள் இடமாற்றம் செய்வதன் மூலமாக தலைமை ஆசிரியர் மட்டும் இதுக்கு அனுமதி கொடுக்கல, அவள் அதுக்கான அதிகாரி யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நேச்சுரலி
முதல்ல அந்த சங்கர் ஆசிரியர் சங்கர் வந்து அவரை சேலஞ்ச் பண்ணும்போது சங்கர் அவன் மகாவிஷ்ணு அவர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன, நீங்கள் என்ன சிஇஓட பெரிய ஆளா? சிஇஓ சொல்லி தான் வந்திருக்கான். சிஎம் என்ன சொல்ல போனால் மந்திரி ஆஃபீஸ்லேருந்து அன்பில் மகேஷ் ஆஃபீஸ்லேருந்து அவனுக்கு வந்து அகாமடேட் பண்ண சொல்லி பள்ளிகளுக்கு வந்து தாக்கீதுகள் பிறப்பிக்கப்பட்டதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். இல்லாட்டி இவ்வளோ தூரம் ஒருத்தன் பேச முடியாது. முதல் வார்த்தை அவன் என்ன சொல்கிறான், சங்கரை பார்த்து, ஆசிரியர் சங்கரை பார்த்து, நீங்கள் என்ன சிஇஓட பெரிய ஆளான்றான். ரெண்டாவது தான் சொல்கிறான், நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்கன்றான். அது நியாயம். நீங்கள் ஒருத்தனை கூப்பிட்டுட்டு அப்புறம் குத்துது குடையுதுன்னா அவன் எப்படி சார் ஸ்கூலுக்குள்ளே வந்தான்? திராவிட மாடல் அரசில் ஆட்சிக்கு வந்து 3.5 வருஷம் பொறுத்து உங்கள் பள்ளியில் ஒருத்தன் வந்து இதெல்லாம் பேசிட்டு போகிறான்னா தார்மீக பொறுப்பு மந்திரிக்கு இருக்கா இல்லையா? ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்குதுன்னா வேற கதை. கவர்மெண்ட் ஸ்கூலில் திராவிட மாடல் அரசில், திராவிடன் ஸ்டாக்ஸ் கவர்மெண்ட்டில், சமூக நீதி அரசில் காலையில் எழுந்திரிச்சா பல்லு தேய்க்கிறதுக்கு மேலே படுக்க போகிற வரைக்கும் 300 தடவை இல்லை 3000 தடவை சொல்லக்கூடிய திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அரசில், தூக்கத்தில் கூட தட்டி எழுப்புனா திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய அரசில் உங்கள் பள்ளியில் வந்து ஒருத்தன் இதை பேசுகிறான். பெரிய அளவில் உங்களுக்குள்ளே எங்கேயோ கோளாறு நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று மறந்துடாதீங்க, இது தனியாக இதை ஐசோலேட்டடாக பார்த்தீங்கன்னா அன்பிலுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்ற பெரிய வாத பிரதிவாதம் நடக்கும். தொடர்ந்து என்ன நடக்குது, போன வருஷம் ஆர்எஸ்எஸ் ஷாக்காக ஒரு பள்ளியில் நடந்திருக்கு, இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இது எல்லாத்துலேயும் பேப்பர்லையும் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது அவுட்ரேஜுக்கும் அக்கௌண்டபிலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சம்பவம் தப்புன்னு எல்லாரும் பொங்கி எழுறாங்க, அது அவுட்ரேஜ். அதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவு தேவையில்லை, தப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேச மறுக்கிறாங்க. விஷமத்தனமாக திமுக அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய விதத்தில் ஊடகங்கள் வந்து விவாதத்தோட திசையை திருப்புது. அவன் என்ன பேசினா எல்லாருக்கும் தெரியும், அது பொதுவெளியில் கிடக்குது, அதை யாருமே சரி நியாயப்படுத்தலை. அதனால் அதில் குடும்பிப்படி சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவன் எப்படி அங்கே உள்ளே போனான், பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இது ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறையில் 3.5 வருஷம் நடக்கக்கூடிய அலங்கோலங்கள், அதோட தொடர்ச்சியாக அது பார்த்தோன்னா இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது புரியும். அதை பேசுங்க. அக்கௌண்டபிலிட்டி எந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? ஹெச்எம்மா, சிஓவா, மந்திரியா? இவ்வளோ நடக்குது இல்லை தொடர்ந்து. நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பீரியடில் இந்த சம்பவம் நடந்திருந்ததுன்னா, செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா திமுக அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஊர்வலம், போராட்டம், உண்ணாவிரதம்னு அப்படியே வானத்தையோ கீழே புரட்டி போடுற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல. இந்த டிபேட்டோட தரமே எங்கே போய் நின்று இருக்கோம்? நம்முடைய விவாத அரங்கங்களோட லெவல் எங்கே நின்று இருக்கோம்? எடப்பாடி ராஜினாமா பண்ணுறதுல போய் நின்று இருக்கோம். நடக்கிறது அதிமுக ஆட்சியா பாஜக ஆட்சியான்னு தெருவில் இறங்கி கோஷம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது? கேட்கல. அன்பில் ராஜினாமா பண்ணணும்னு நான் கேட்கல. பிரச்சனை அன்பில் மட்டுமே சுருக்கி பார்க்கணும் விரும்பல. அன்பிலுக்கு பொறுப்பு இருக்குது. அன்பிலை தாண்டி 3.5 வருஷமாக பொறையோடி போச்சு. கம்ப்ளீட்டாக தமிழக கல்வித்துறை ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்குது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது எப்படி சார் ஒரு ஒட்டு மொத்தமாக? டெஃபினட்டாக ஏங்க, கண்ட்ரோல்னா எல்லாத்தையும் டே டு டேல முடிவு பண்ணுறான்னு சொல்லாதீங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. ஆர்எஸ்எஸோட இரும்பு பிடிக்குள்ளே தமிழக கல்வித்துறை இருக்குது. அவங்க எவ்வளோ தான் மறுத்தாங்க, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆர்எஸ்எஸோட ஆன்ஸ்லாட்டை, அந்த கொடும் தாக்குதலை இவங்களால இந்த திமுக அரசாங்கத்தால், திமுகவால் தடுக்க முடியல, ரெசிஸ்ட் பண்ண முடியல. இவங்க பலியாகிட்டு இருக்காங்க. இவங்க விரும்பி பலியாகிறாங்கன்னு கூட நான் சொல்ல விரும்பல. போராட முடியாம பலியாகி கொண்டிருக்கிறாங்க. நீங்க சொல்றது ஒரு நீங்க சொல்ல ஏத்துக்கிட்டா கூட அந்த அளவுக்கு அரெஸ்ட் அந்த மாதிரி நோக்கி எப்படி போவாங்க? அதை கூட அவங்க இல்ல சார், அது வந்து அரெஸ்ட் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். இவங்க ஓட் பேங்கை காப்பாற்றுறதுக்கு. இன்ஃபேக்ட் அரெஸ்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அரெஸ்டால எந்த பிரயோஜனம் இல்லை. பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனால் அரெஸ்ட் பண்ணுறதால அவன் வளர போகிறான். சித்தாந்த யுத்தத்தை போலீஸை வச்சு சமாளிக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. கிரிமினலைஸ் பண்ணுறதால மட்டும் இந்த பிரச்சனை நீங்கள் சமாளிக்க முடியாது. ஏன்னா எத்தனை நாள் உள்ளே வைப்பீங்க? அவன் பெயிலில் வரதான் போகிறான். உள்ளே வந்துட்டான்ல. உள்ளே வந்து இவ்வளோ தூரம் நடந்த பிறகு அதுக்கு காரணமானவங்களை யார் அரெஸ்ட் பண்ணுறது? இந்த அரெஸ்டெல்லாம் வந்து பிரச்சனைக்கான தீர்வு இல்லைங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. இது பிளேயிங் டு த கேலரிஸ்னு வாங்க. மக்கள் மனங்கள் அப்படியே வந்து குளிர்விக்கிறதுக்காக பண்ணுறது. தோத்து நிற்கிறீங்க, பெருந்தோல்வி. ஆர்எஸ்எஸ் ஷாக்கா நடத்தினா ஸ்கூலில் யார் அரெஸ்ட் பண்ணீங்க? அரெஸ்டால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதுங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. மக்கள் கோபத்தை தணிக்கிறதுக்கு இவங்க ஏதோ விளையாடுறாங்க. இப்போ சுற்றுப்புற சூழலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. என்ன நடக்குது அப்படின்னா, பூவுலக நண்பர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து நீங்கள் உள்ள அழைச்சி பேசுங்க. அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸா, அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸை பேசுங்க. அதே மாதிரி இப்போ வேறு சில எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. வந்து யோகா கற்றுக் கொடுக்குறீங்களா? அதில் வந்து உடல் ரீதியாக அதை வந்து எந்த அளவுக்கு வந்து மதங்களை கடந்தது அது, அதை பயிற்றுவிப்பதற்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா? போகிறாங்க. இப்போ கூட நிறைய ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளிகளுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அவுட் சைடர்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு விதத்தில் இந்த லேட்ரல் என்ட்ரி தான், டெம்பரரி லேட்ரல் என்ட்ரி, நிரந்தர உத்தியோகம் கிடையாது, டெம்பரரி லேட்ரல் என்ட்ரி. அது அவுட் சைடர்ஸோட எக்ஸ்பர்டைஸ் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேவை. அவங்க வெளி உலகத்துக்கு அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தணும். இல்லைனா 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வர ஒரு மாணவி
அவள் காலேஜுக்கு போகும்போது இந்த உலகம் வந்து அவளுக்கு புதுசாக தெரியும். ஆகவே வந்து அதுக்கு வந்து மாணவர்களை நம்ம வந்து பயிற்றுவிப்பதற்கு வெளி உலகத்திலிருந்து இருக்கக்கூடிய நிபுணர்களை அழைத்து உள்ளே பேச வைக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளை வச்சு பேச வைங்க. சட்டம் ஒழுங்குன்னா என்ன, எப்படி பொதுவான விஷயங்கள், எப்படி போக்குவரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி வந்து அரசியலமைப்பு சாசனம், நீதிமன்றங்களோட பயண பணிகள் எப்படி, அந்த மாதிரி. அப்புறம் வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி மாணவிகளுக்கு பலனளிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அவுட் சைடு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நீங்கள் செய்யலாம். பட் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு வரும்போது இவனோட பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியுது. அப்படி தெரியாமலாம் ஒருத்தனை கூப்பிடுவீங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் கூப்பிடுறீங்கன்னா அது அதை விட அயோக்கியத்தனம். சரி, நான் இப்போ சொன்ன இத்தனை ஃபீல்டுலையுமே ஒருத்தரோட பயோடேட்டா உங்கள் கையில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ராட் பேராமீட்டர்ஸ் இருக்கணும், எவனை கூப்பிடலாம் எவனை கூப்பிடக்கூடாதுன்னு. இப்போ இதுகளை பாருங்கள் கொடுமையை. இது சம்பவம் நடந்து 2 நாள் பொறுத்து தான் வெளியில் வருது. இதை யாரோ அந்த பள்ளியில் இருக்க ஒரு ஆசிரியையோ மாணவியோ அல்லது வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃபோ ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டாங்கன்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அது கூட இல்லை, அவன் போடுறான், இதையும் அவன் தான் செய்கிறான். அப்போ எங்கே போய் நிற்குது உங்கள் துறை, உங்கள் கல்வித்துறை எங்கே நிற்குது? இது மிகப்பெரிய தோல்விங்க. தார்மீக முறையில் அன்பில் மகேஷுக்கு இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, தொடர்ந்து சம்பவம் நடக்குது. இன்னொன்று அவன் பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்கான். சரி, ஒரு நாளைக்கு மந்திரியை 200 பேர் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறான்றாங்க, கரெக்டு. ஆனால் அந்த 200 பேரில் ஒருத்தன் இதை பண்ணிட்டான்னா உங்களுக்கு தார்மீக பொறுப்பு கூடுது இல்லை? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க திரவியம், நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த கைது நடவடிக்கைகள், போலீஸ் ஆக்ஷனை வச்சுலாம் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண முடியாது. பள்ளிகளை கல்வித்துறையிலையும் அறநிலையத்துறையிலையும் தான் ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி கொண்டிருக்காங்க. குறிப்பாக கல்வியில் வந்து பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா பூரா என்ன மாதிரியான அட்டுழியங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, இது ரொம்ப அருவருப்பான, நடந்திருக்கக்கூடாத ஒரு சம்பவம். இதில் நம்ம பேச வேண்டியது, அவன் என்ன அந்த மகாவிஷ்ணு என்ன பேசினான்னு அது எதிர்கருத்துன்ற பேரில் லாவணி கச்சேரி பாடிட்டு இருக்காங்க திமுககாரங்க, திமுகவோட தொங்கு சதைகள்லாம். ஐயா, அது விஷயம் இல்லை. நீங்கள் அவுட்ரேஜை பற்றி பேசுகிறீங்க, அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேசுங்க. யார் பொறுப்பு இதுக்கு, எப்படி உள்ளே வந்தது, அதை பேசுங்க. அவன் வேலையை ஒழுங்காக செஞ்சான், அவன் தான் தெளிவாக சொல்கிறான்ல, நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்கன்றோம். அவனா வந்தான் உள்ள இல்லை தான். இன்னும் இப்போ பொதுவாக பேசக்கூடியவங்க இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, இந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எந்த விதமான ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் கல்வி நிலையங்களுக்குள், குறிப்பாக பள்ளிக்கல்வியில் பள்ளிக்கூடங்களை வராத அளவுக்கு செய்ய முயற்சி பண்ணணும், அரசு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குரல் கூட இருப்பாங்க. அதாங்க, அது நம்ம ப்ரேயரை கூட சொல்கிறாங்க. இல்லை அந்த அளவுக்கு டீப்பாக போக வேணாங்க. இறைவாழ்த்துன்னு நம்ம பாடுறாங்க, அதில் வந்து ஒரு மதம் சார்ந்து நம்ம பேசலையாங்க. நம்ம வந்து அதாவது வந்து இறைவன் ஒருவனேன்றோம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், அப்படி தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு போனீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். அவங்க சொல்கிறது இப்போ சிறுபான்மை பள்ளிகளை சேர்த்து சொல்கிறாங்க. சிறுபான்மையின பள்ளிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அதை கை வச்சிங்கன்னா அவங்க தெருவுக்கு வருவாங்க. இப்போ நான் வந்து கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ஸில் வந்து என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும். லெட் தேர் பி எ டிபேட், பேசுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ சிறுபான்மையின பள்ளியில் கூட வந்து அவன் வந்து ப்ரேயர் நடத்துகிறானே வழி அதை தாண்டி இம்மை மறுமைன்னு பேசுகிறதா எனக்கு தெரியல. போன ஜென்மத்து பலனு, இந்த ஜென்மத்து பலனு, பாவம் பண்ணதால தான் நீ இந்த ஜென்மத்தில் வந்து உடல் ஊனமாக பிறந்திருக்குன்னெலாம் எந்த சிறுபான்மையின பள்ளியிலையும் சொல்லி கொடுத்ததா நான் பார்க்கல. அப்படி வருதுன்னா அங்கேயும் பிடிங்க. ஆனால் இதோட நீட்சியாக போய் ப்ரேயர்ஸே நீங்கள் தடுக்கணும்னு போனீங்கன்னா அது ஆபத்தானது. அதை வந்து இர்ரிலீஜியஸாக போயிடும். நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், எல்லா மதம் சார்ந்தும் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குதே ஒழிய, அரசுகள் கல்வி நிலையங்கள் இருக்குதே ஒழிய கம்ப்ளீட்டாக மதத்திலேருந்து ஒதுங்கினதா இல்லை. அந்த இடத்துல ஒரு லைன் தேவைப்படுது, ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ண வேண்டி இருக்குது. கிறிஸ்துவ பள்ளிகள்லையும் இஸ்லாமிய பள்ளிகள்லையும் பண்ணக்கூடிய அந்த மத பிரச்சாரம், இந்த சோகால் மத பிரச்சாரத்தை கூட இவன் இந்த மகாவிஷ்ணு பேசுன மாதிரி பாவ புண்ணியத்தோடு சேர்த்தோ உடல் ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் பாவம் தான் காரணம் என்பதோ ஏற்க முடியாது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நியாயமான பாயிண்ட், அதாவது நான் ஒத்துக்கிறேன் அது. ஆனால் அது உடனே அமல்படுத்த முடியாது திரவியம். அதாவது வந்து சிறுபான்மையின பள்ளிகளில் வந்து ப்ரேயர்ஸ் நடக்குது, தினமும் ப்ரேயர்ஸ் தான் நடக்குது. உங்களுக்கு எல்லா பள்ளிகளிலும் நடக்குது. நீங்கள் ப்ரேயர்ஸ் எப்படி எடுப்பீங்க மாணவர்களுக்கு? இர்ரிலிஜியஸாக போகிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு 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 காற்று அடிக்குதுன்னா அந்த காற்றுக்கு நேர் எதிர் திசையில் நம்ம போக முடியாது எப்பயுமே. வெறிகொண்ட கருத்துக்கள், பகுத்தறிவுக்கு பொருந்தாத கருத்துக்கள், உடல் ஊனமுற்றவர்களை வந்து காயப்படுத்தக்கூடிய கருத்துக்களை எதன் பெயரில் ஒருத்தர் பேசினாலும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணுமே ஒழிய கம்ப்ளீட்டாக வந்து இர்ரிலிஜியஸாக சொல்லக்கூடிய மதம் சாராத 100% பகுத்தறிவு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து
காலையில் இறைவணக்கம் பாடுறதை வந்து நம்ம முழுவதும் வந்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அதை எடுக்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, நிறைவா இந்த இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு 4-5 சட்டப்பிரிவுகளில் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க கைது வந்து ஒரு அரசு பண்ணியிருக்கிறாங்க, பட் கைது மேலே உங்களுக்கு உடன்பாடு இல்லை இல்லை நீங்கள் கைது பண்ணுங்க. நான் கைது பண்ணுறது வந்து அவன் அந்த நபரை வந்து கைது பண்ணது வந்து பெரிய பாவம் அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் சட்டத்தில் இடம் இருக்கு அவனை பண்ணுறீங்க. இந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கைது கிடையாது, கைது இல்லைன்னு கைது இல்லை. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம், சில ஒரு வழக்கறிஞர்கள் நம்ம படித்தேன், அது இந்த சட்ட பிரிவுகளே அவர் எளிமையா வெளியே வந்துருவாருன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. 5 பிரிவுகள்ல 5ஆவதா சொன்ன அந்த மாற்றுத்திறனாளி தவிர மீதி 4 சட்ட பிரிவுகளுமே எளிமையாக வெளிவரக்கூடிய ஒரு ஒன்றா இருக்குது. அதாவது இதற்கு பொருந்தக்கூடிய பிரிவுகள் அது இல்லைங்கிற ஒரு பார்வை. இல்ல அந்த பார்வை அவர் அங்க மத பிரச்சாரத்தை பண்ணவே இல்லை. ஒன்று. 2வது வந்து 2 சமூகங்களுக்கிடையே, 2 ஜாதிக்கிடையே, மதங்களுக்கிடையே சண்டை மூட்டு விதமா அந்த பேச்சு அங்க இடம்பெறல. இந்த பிரிவுகள்லாம் அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஸோ எளிமையாக இது கைது நடந்தாலும் கூட வெளிவருவதற்கான வாய்ப்பு எளிமையாக வந்துருவார் வெளியே. இல்லை கண்டிப்பாக ஜாமீனில் தான் வரப்போகிறாரு. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து நான் வழக்கறிஞர் இல்லை, ஆனால் நான் பார்த்த வரையிலும் இப்போ நீங்கள் சொன்ன உங்கள் நண்பரின் கருத்துக்களின் அடிப்படையில் நான் வச்சு சொல்கிறேன். அந்த கடைசியாக போடப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி அந்த சார்ஜை தவிர மற்ற சார்ஜுகள் ஸ்ட்ரெஸ்ல தான் அவர் வெளியில் வந்துருவார். ஈஸியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் திரும்ப சொல்கிறது என்னென்னா 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை பெறக்கூடிய குற்றங்களில் கைது நடவடிக்கை தவிர்க்கப்பட வேண்டும்ன்றது தான் உச்சநீதிமன்றத்தோட கருத்து. நீங்கள் இது எல்லாமே 7 ஆண்டுகளுக்கு கீழே. அந்த 5வது கேஸ் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 3 to 5 years தான். இன்னொன்றுங்க, அவன் வந்து அந்த நபர் பேசியதுன்றது வந்து பேசியிருக்கான், ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கான். நீங்க அவதூறு வழக்குல தான் கொண்டு வர முடியும். இல்ல அவதூறு வழக்குல கொண்டு வரலாம், கண்டிப்பா அவதூறு வழக்குல கொண்டு வரலாம். மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தலாம் கொண்டு வரது எந்த அளவு நிற்கும்னு எனக்கு தெரியல. சட்டப்படி இவையெல்லாம் நிக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா when there are 4 lawyers there will be 5 opinions. கண்டிப்பா when there are 4 lawyers there will be 5 opinions. 5 இல்ல, there will be 10 opinions வாங்க. and when there are 10 judges there will be 30 judgments. so இதை வந்து லீகலாக இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கறதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், அப்படியே ஓடும். அதல்ல பிரச்சனை. இன்னைக்கு இந்தியாவை பெரும்பான்மை மதவெறி கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், குறிப்பாக கல்வி நிலையங்களில் கொடும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், அமைதி பூங்காவாக சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்களில் கடந்த 3.5 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காய்தல் உயர்த்தல் இல்லாமல் பார்த்தால், கடந்த ஆண்டு RSS ஷாக்கா நடந்ததுலேருந்து பார்த்தால், இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பள்ளிகளில் சாதி வெறியும் மதவெறியும், குறிப்பாக சாதி வெறியும் தலைவிரித்து ஆடுவது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய பின்புலத்தில் பார்த்தால், இந்த சம்பவம் மிகப்பெரியதொரு ஆபத்தான ஒரு போக்கை காட்டுகிறது. இந்த போக்கை தடுத்து நிறுத்துறதுக்கு கைது நடவடிக்கையெல்லாம் உதவாது. அரசாங்கம் இன்னும் புத்திசாலித்தனமாக நடக்கணும். ப்ரோஆக்டிவாக வந்து சிவில் சமூகம் இதை அணுகணும். இப்படித்தான் இதை தீர்க்க முடியுமே தவிர இவரை பிடிச்சி இந்த நபரை பிடிச்சி உள்ளே போடுறதால எந்த பிரச்சனையும் 1 வாரம் 10 நாளில் பெயிலில் வரதான் போகிறான். அவனை நிரந்தரமாக உள்ளே வைக்க முடியாது. ட்ரையலில் இந்த கேஸ்லாம் எப்படி நிற்கும்னு தெரியாது. ஏன்னா வெறும் பேசியிருக்கான், வேற ஒன்றும் பண்ணல. ஆகவே இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து சூட்டை தணிக்கிறதுக்கு, தன் மீது விழுந்த பழியை துடைப்பதற்கு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு நீஜர்க்கு ரியாக்ஷன், அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பட் பிரச்சனை ரொம்ப 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 ஆழமானது. இந்துத்துவ மதவெறி தமிழக கல்விக்கூடங்களை கபலீகரம் செய்ய தொடங்கி இருக்கிறது, மெல்ல மெல்ல கபலீகரம் செய்ய தொடங்கி இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது என்னுடைய பார்வை. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.